நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். அவனுடைய கதை அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டான், அவன் இனி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே என்ன பார்த்து சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன். உங்க அம்மா உங்களை பார்த்து ஒருவேளை அவனுடைய கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற சில சொந்தக்காரர்கள் உங்களை பார்த்து இனி அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று இந்த ஆராதனையிலே உங்களுடைய என்னுடைய கரத்தையும் பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் தலையை உயர்த்துவேன். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்கள் தலை உயரும். எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். கடன்காரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்திலே ஆகாது என்று தள்ளப்பட்டீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே உன் தலையை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் உங்களை குறைவாய் நினைத்த அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களுடைய என்னுடைய தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன நடந்தாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள பல இடங்களில் கர்த்தர் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர பண்ணுவார், தலைகளை நிமிர பண்ணுவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறதை உங்களுடைய கண்கள் காணும். கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம்.